70 வருஷம். ஆமாம், சரியா 70 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வர்றார். அவர் சாதாரணமானவர் இல்ல. 500 வருஷங்களுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். லண்டன்ல இருந்து திண்டுக்கல்லுக்கு வர்ற இந்த சொத்து யாரு? இது எப்படி காணாம போச்சு? 2026ல நாம ஏன் இத பத்தி இவ்வளவு முக்கியமா பேச வேண்டியிருக்கு? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆச்சரியமான தகவல். 1957ஆம் வருஷம் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோவில்ல இருந்து ஒரு வெண்கலச் சிலை காணாம போகுது. அந்த சிலை இப்ப திரும்ப கிடைச்சிருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சிலை இவ்வளவு காலம் எங்கே இருந்தது தெரியுமா? உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தோட அருங்காட்சியகத்துல. இந்த சிலை 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமங்கை ஆழ்வாரோட சிலை. வெறும் உலோகச் சிலையா மட்டும் இதை பார்க்க முடியாது. இது நம்ம வரலாற்றோட ஒரு அங்கம். ஆனா இந்த சிலை எப்படி லண்டனுக்கு போச்சு? அங்கே இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு இது திருட்டு சிலைன்னு தெரியுமா? இதையெல்லாம் விட முக்கியமா, 70 வருஷம் கழிச்சு இது நம்ம ஊர் சிலைதான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இந்த சிலையோட பயணம் ஒரு த்ரில்லர் சினிமா போல தான் இருந்திருக்கு. முதல்ல இதோட பின்னணியை பார்ப்போம். திண்டுக்கல்ல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோவில் நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம். அங்கே இருந்த விலைமதிப்பில்லா சிலைகள்ல ஒண்ணுதான் இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை. 1957ல இந்த சிலை காணாம போனப்போ அப்போதைய தொழில்நுட்ப வசதிகள் படி பெருசா தேட முடியல. ஆனா 2019ல தான் இந்த வழக்குல ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. ஒரு தனிநபர் ஆய்வாளர் பழைய புகைப்படங்களை ஆய்வு செஞ்சப்போதான் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய புகைப்பட காப்பகங்கள்ல 1957க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவில் இருக்கிற சிலையும் லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்தில் இருக்கிற சிலையும் ஒண்ணுதான்னு அவர் சந்தேகப்படுறாரு. இதுதான் இந்த மீட்கும் படலத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு அருங்காட்சியகம் எப்படி திருட்டுச் சிலையை வாங்க முடியும்? இங்கேதான் கலைப்பொருட்கள் ஏலம் விடுற முறை இருக்கிற ஓட்டைகளை நாம கவனிக்கணும். 1967ல தான் இந்த அருங்காட்சியகம் இந்த சிலையை வாங்கியிருக்கு. அப்போ இந்த சிலை திருடப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா முறையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. உங்களோட கருத்து என்ன? வெளிநாடுகள்ல இருக்கிற நம்ம நாட்டோட மற்ற சிலைகளையும் இதே மாதிரி சீக்கிரம் மீட்க முடியுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த சிலையோட சிறப்புகளை பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது விஜயநகர பேரரசோட காலம். அந்த நேரத்துல கலைநயம் ரொம்பவே உச்சத்துல இருந்தது. திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். அவரோட சிலை வடிவம் ரொம்பவே நுணுக்கமானது. ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் கேடயமும் வச்சிருக்கிறது தான் அவரோட தனிச்சிறப்பு. ஏன்னா அவர் ஒரு மன்னரா இருந்து அப்புறம்தான் ஆழ்வாரா மாறினாருன்னு வரலாறு சொல்லுது. இந்த சிலையோட முகபாவனை, ஆபரணங்கள் இதையெல்லாம் வச்சுதான் இது தாடிக்கொம்பு கோவில் சிலைதான்னு தொல்லியல் துறை அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க. 2019ல தகவல் கிடைச்சதும் இந்திய அரசு சும்மா இருக்கல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு தகவலை அனுப்புனாங்க. ஆனா எடுத்த உடனே அவங்க சிலையை கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் தேவைப்பட்டது. லண்டன்ல இருந்து நிபுணர்கள் குழு இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க திண்டுக்கலுக்கு நேரடியா வந்து கோவில்ல இருக்கிற மற்ற சிலைகளோட ஒப்பீடு செஞ்சு பார்த்தாங்க. அந்த சிலையோட பீடம், அதுல இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே பழைய புகைப்படங்களோட கச்சிதமா பொருந்தி போச்சு. இதன் பின்னணி என்னன்னா, சர்வதேச அளவுல திருடப்பட்ட சிலைகளை திரும்ப பெற யுனெஸ்கோ ஒப்பந்தங்கள் இருக்கு. அதன் மூலமா தான் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த சிலையை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி லண்டன்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல வச்சு அருங்காட்சியக அதிகாரிகள் முறைப்படி சிலையை கொடுத்தாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அங்க வெறும் திருமங்கை ஆழ்வார் சிலை மட்டும் இல்ல, அதோட சேர்த்து இன்னும் 5 வெண்கல சிலைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுல குடையுடன் அமர்ந்த விநாயகர், நடனமாடும் விநாயகர், அப்புறம் குட்டி பாலகிருஷ்ணர் சிலைகளும் அடக்கம். இதெல்லாம் அமெரிக்காவோட உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உதவியோட மீட்கப்பட்ட சிலைகள். அதாவது இந்தியாவோட சிலைகள் உலகத்தோட பல நாடுகள்ல சிதறி போயிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அறிக்கைகள் கூறுவதுபடி கடந்த சில வருஷங்கள்ல மட்டும் நூற்றுக்கணக்கான சிலைகள் இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மீட்கிறதுல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க ஒவ்வொரு சிலையோட ப்ரொவனன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதன் வரலாற்று பாதையை ஆய்வு செய்யறாங்க. அதாவது ஒரு சிலை எங்க உருவாச்சு, யார்கிட்ட இருந்து யாருக்கிட்ட கைமாறுச்சு, எப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு போகப்பட்டுச்சுன்னு ஒரு மேப் மாதிரி போடுவாங்க. இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை விஷயத்துல 1967 ஏலம் தான் ஒரு முக்கியமான ஆதாரமா இருந்தது.
ஆஷ்மோலியன் அருங்காட்சியக இயக்குனர் ஸ்டர்கி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது திருட்டு சிலைன்னு எங்களுக்கு ஆதாரங்கள் கிடைச்சது. உடனே நாங்க இந்தியாவோட பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாரு. இது சர்வதேச அளவுல ஒரு நல்ல முன்னுதாரணம். சரி, இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சிலைகள் எப்படி இந்தியாவுல இருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்படுது? இது ஏதோ ஒரு ஆள் செய்யற வேலை கிடையாது. இதுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. பழைய கோவில்கள், பராமரிப்பு இல்லாத இடங்கள்ல இருந்து சிலைகளை திருடி அதை சில போலியான ஆவணங்களை வச்சு கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிடுறாங்க. அங்க இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் அல்லது அருங்காட்சியகங்கள் இதை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனா இப்போ டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால உலகத்துல எந்த அருங்காட்சியகத்துல நம்ம சிலை இருந்தாலும் அதை போட்டோ வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது. இதனால தான் இப்போ பல சிலைகள் வரிசையா இந்தியாவுக்கு திரும்பிட்டு இருக்கு. திண்டுக்கல் தாடிக்கொம்பு மக்களுக்கு இது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம். 70 வருஷமா அந்த இடத்துல சிலை இல்லாம இருந்தது ஒரு பெரிய குறையா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சிலை வரும்போது அதுக்கு முறைப்படி பூஜைகள் செஞ்சு மீண்டும் அதே இடத்துல பிரதிஷ்டை செய்ய போறாங்க. இது வெறும் சாமி சிலையா மட்டும் இல்லாம அந்த மக்களோட ஒரு உணர்வா இருக்கு. தமிழக அரசு தரப்புல இருந்தும் மத்திய கலாச்சார அமைச்சகம் மூலமா இந்த சிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராயிருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல இந்த சிலை சென்னைக்கு வந்து சேரும். அப்புறம் அங்கே இருந்து திண்டுக்கலுக்கு கொண்டு போகப்படும். இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா இதுல பல துறைகள் இணைஞ்சு வேலை செஞ்சிருக்காங்க. இந்திய தூதரகம், தொல்லியல் ஆய்வு மையம், ஏஎஸ்ஐ, அப்புறம் தமிழக அறநிலையத்துறை, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வெற்றியை சாத்தியமாக்கியிருக்காங்க. இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஊர் கோவில்கள்ல இருக்கிற சிலைகளை நாம சரியா பராமரிக்கிறோமா? பல இடங்கள்ல சிலைகளோட தெளிவான புகைப்படங்கள் கூட எடுக்கப்படாம இருக்கு. அப்படி புகைப்படங்கள் இருந்தா மட்டும்தான் ஒருவேளை அந்த சிலை காணாம போனா கூட அதை அடையாளம் காட்ட முடியும். இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை மீட்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமே 1957 எடுக்கப்பட்ட அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான். அதனால தான் இப்போ எல்லா கோவில்கள்லையும் சிலைகளை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அவசியமான ஒரு நடவடிக்கை. சிலரின் கருத்துப்படி வெளிநாடுகளில் இருக்கிற சிலைகளை அங்கேயே இருக்கிறதே பாதுகாப்பானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது தவறு. ஒரு சிலை அது எந்த தேசத்தோட கலாச்சாரத்தை சேர்ந்ததோ அங்க இருந்தாதான் அது முழுமை பெறும். கலைப்பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ஆன்மா. அதை விலைக்கு வாங்கவோ விற்கவோ முடியாது. திருமங்கை ஆழ்வாரோட பாடல்கள்ல அவர் திருத்தலங்களை பத்தி பாடின சிறப்புகள் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. இப்போ அவரே தன்னோட இடத்துக்கு திரும்புறது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி செம்பியன் மாதேவி சிலை, ராஜராஜ சோழன் காலத்து சிலைகள்னு நிறைய மீட்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில இந்த திருமங்கை ஆழ்வார் சிலையும் சேருது. இனி அடுத்த கட்டம் என்ன? இந்த சிலை இந்தியாவுக்கு வந்ததும் கும்பகோணத்துல இருக்கிற சிலைகள் பாதுகாப்பு மையத்துல வைக்கப்படும். அங்கே நீதிமன்ற உத்தரவுப்படி சில ஆய்வுகள் நடக்கும். அதுக்கப்புறம் முறையான பாதுகாப்பு வசதிகளோட தாடிக்கொம்பு கோவிலுக்கு ஒப்படைக்கப்படும். இப்போ கோவில்கள்ல ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டு வருது. இந்த சிலைகளோட பாதுகாப்பு இப்போ ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா மக்களாகிய நாமளும் விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம ஊர் கோவில்கள்ல இருக்கிற பாரம்பரிய சின்னங்களை நாம மதிக்க கத்துக்கணும். இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த சிலையோடு சேர்த்து மீட்கப்பட்ட மற்ற 5 சிலைகளும் கூட வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடந்த காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய சிலை கடத்தல் வேட்டை நடந்திருக்கு. சில ஊடகங்கள் தெரிவிப்பதுபடி இன்னும் ஆயிரக்கணக்கான சிலைகள் வெளிநாட்டு அருங்காட்சியகங்கள்லையும் தனியார் வீடுகள்லையும் இருக்கு. அதை மீட்பதற்கான சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. இதனால திருடப்பட்ட பொருட்கள் எதா இருந்தாலும் அது திரும்ப தாய்நாட்டுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. திருமங்கையாழ்வார் சிலையோட இந்த ரீஎன்ட்ரி திண்டுக்கல் மாவட்ட வரலாற்றிலேயே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். 70 வருஷம் ஒரு சிலைக்கு தெரியாமலே வனவாசம் போன மாதிரி இப்போ அது முடிவுக்கு வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர் பொக்கிஷங்கள் வெளியூருக்கு போறதை தடுக்க இன்னும் என்ன செய்யலாம்? இந்த சிலை மீட்புல ஆராய்ச்சியாளர் ஒருவரோட பங்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம். அவர் யாருன்னு பார்த்தா விஜய்குமார் அப்படிங்கிற ஒரு தன்னார்வலர். அவர் இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் மூலமா இது போன்ற பல சிலைகளை கண்டுபிடிக்க உதவி செஞ்சுட்டு வர்றாரு. அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாம இது போன்ற தனி நபர்களோட ஆர்வமும் இந்த சிலைகளை மீட்க ரொம்பவே உதவியாயிருக்கு.
இதில் இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன தகவல் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 2019ல கொடுத்த அந்த ஒரு சின்ன லீடு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்கு. லண்டன் அருங்காட்சியக நிபுணர்கள் திண்டுக்கல் வந்து ஆய்வு செஞ்சப்போ அவங்க ஒரு விஷயத்தை வியப்பா பார்த்தாங்க. 500 வருஷமாகியும் அந்த வெண்கல சிலையோட தரம் குறையாம அப்படியே இருந்ததுதான் அது. அந்த காலத்து உலோக தொழில்நுட்பம் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. செம்பு, பித்தளை, ஈயம், வெள்ளி, தங்கம்னு ஐம்பொன் சிலைகளோட மகிமையே தனிதான். இந்த சிலைகள்ல இருக்கிற கலை நுணுக்கங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன மிஷின்களால கூட கொண்டு வர முடியாதுன்னு கைவினைஞர்கள் சொல்றாங்க. அதனால தான் இதுக்கு சர்வதேச சந்தையில அவ்வளவு மவுசு. ஆனா அது நம்ம நாட்டு சொத்து, அதை யாரும் திருட முடியாது. இப்போ இந்த சிலை லண்டன்ல இருந்து விமானம் மூலமா டெல்லிக்கு வந்து அங்கேருந்து சென்னைக்கு வரும். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சக்கட்டத்துல இருக்கு. ஒரு ராஜ மரியாதையோட இந்த சிலை வரவேற்கப்படும். இது வெறும் ஆரம்பம்தான், இன்னும் நிறைய சிலைகள் வரிசையில் இருக்கு. கடைசியா இந்த செய்தி நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். காலம் எவ்வளவு கடந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். காணாம போன பொக்கிஷங்கள் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சேரும். 1957ல போனது 2026ல திரும்ப வருதுன்னா அதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை. திண்டுக்கல் மக்களோட 70 ஆண்டுகால காத்திருப்பு இப்போ முடிவுக்கு வருது. தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இனி புது பொலிவு பெறும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை பத்தி உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம கலாச்சாரத்தை நாம தான் பாதுகாக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எந்தெந்த சிலைகளெல்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.